Hi friends, welcome back to my channel Mani's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 10 பார்க்குறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 74.900 இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா கூட நான் எப்படியாவது வெயிட்டை மட்டும் கூட ரெடியூஸ் பண்ணிக்குவேன். சதையெல்லாம் டைட் ஆகுதோ டைட் ஆகலையோ எனக்கு அது அடுத்த பிரச்சனை. வெயிட்டு குறைஞ்சா போதும் அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது டயட் மட்டும் இருந்துகிட்ருக்கேன். அது மூலயமா வெயிட் லாஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி 74,900 வந்துட்டேன். இது அப்படியே படிப்படியாக குறைஞ்சா நல்லாயிருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு வந்தாச்சு. என்னோடய ஃபாஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு நைட் 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஆனால் காலையில் 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி தண்ணி வேணுமா குடிச்சிடுவேன். நைட்டு 8 மணிங்கிறது எப்படியாவது எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. 8-10 கூட ஆயிடுது. அப்படி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் 7:30க்குள்ளே சாப்பிட்றதா இருக்குது. இந்த மாதிரி அந்த டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. கடைபிடிக்க முடியல. லீவ் வேறு விட்டாச்சு. பசங்களாம் பார்க்கு போயிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுது. முன்னாடி ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டோம்னா கூட அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிட்டேன். ஒரு 2 கிலோக்கு பக்கமாக வாங்கிட்டு வந்தாங்க. அது இன்னும் தீரலை. அதனால் அதை வேக வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் அதிகமாக சாப்பிட்றாதீங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. நஞ்சாகுதோ இல்லையோ நமக்கு ஃபேட்டாக வெயிட் குறையாமல் பண்ணி விட்ரும். அதனால தான் அளவாக சாப்பிட்டுக்குங்க அப்படின்றத சொல்கிறேன். அவளும் எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தா. எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன். உனக்கும் தானே, உனக்கு வேணுமா அப்படின்னா அப்படின்னா அப்போ கேட்டு தொலைவே தானே அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று எடுத்து கொடுத்தேன். அவளுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்கம்மா. அப்போ சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டா. மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கம்மங்கஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டேன். கம்மங்கஞ்சி மாதிரி இல்லை, கம்மங்கஞ்சி தான் வச்சேன். நல்லா கெட்டியாக சாப்பாடு மாதிரி எடுத்து புளிச்ச தண்ணியெலாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் கொஞ்சமாக கெட்டியாக தயிர் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு குடிச்சிக்கலான்ட்டு வச்சாச்சு. லஞ்சுக்கு சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு பீக்கங்காய் தான் சுண்டை வச்சு அப்படியே வச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காய் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட. அவ்வளோ ஒரு கிரேவிங்காக தான் இருந்தது. ஆனால் சாப்பிடலை. வெயிட்டு குறைச்சிருக்கோம். அப்படியே படிப்படியாக கீழே போயிடலாம் குறைஞ்சிக்கிட்டே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் கம்மங்கூழ் ரெடி பண்ணிட்டேன். தயிர் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு 2 டம்ளர் குடிச்சிட்டேன். பீக்கங்காவும் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வீட்டுக்குள்ளேயே இருந்து குடிக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கே. வெயிலெலாம் போயிட்டு வந்து குடித்தா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு குடித்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. என்னென்னு தெரியல, எனக்கு அன்றைக்கி அவ்வளோ பிடிச்சிருந்தது. கம்மங்கூழ் சூப்பராக இருந்தது. தயிர் ஊற்றி குடிக்கும்போது தயிர் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டால் அதை விட செம்மையாக இருந்தது. தொட்டுக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் காரசாரமாக இருந்தது. சூப்பராக குடித்தாச்சு. வாயைத்தான் கட்டுப்படுத்தணும். ஆனால் நமக்கு பிடிச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி இருக்கும். இப்போவும் எனக்கு பிடிச்ச மாதிரி சத்தான ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு தான் நான் டயட் இருக்கேன். போதும். நம்ம குண்டாக இருந்தாலும் ஏன் குண்டாக இருக்கேன்னு கேட்பாங்க. ஒல்லி ஆகிட்டாலும் ஏன் சீக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் கேட்பாங்க. உலகத்துக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு மொதல் நாள் பார்த்திங்கன்னா, மொதல் நாள்னு சொல்ல முடியாது. இது முதல்லையே வாங்கி வச்சது. ஆனால் அதை பொங்கலுக்கு வாங்கி வச்சது. ஒரு 4 ப்ளவுஸை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் 4 மாதம் ஆகிப்போச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கங்கடிக்கிறதுக்கு 4 நாள் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக இன்றைக்கி கங்கடித்து புடவையை உள்ளே எடுத்து வச்சிட்டேன். ப்ளவுஸும் அப்படியே இருக்குது. இது ப்ளவுஸு புடவையில் பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு. அந்த மாதிரி தைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எந்த மாதிரி தைக்க போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அப்புறமா லைனிங் துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸும் கட் பண்ணிவிட்டு கழுத்து மட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் உக்காந்தேன். அப்புறம் ஒன்றொன்னா சரின்னு அப்படியே மெதுவாக உட்காந்து தைக்கலாமேன்ட்டு தைச்சிட்ருக்கேன். எப்படியோ இந்த அளவுக்கு முடிச்சிட்டேன். இவ்வளோ சீக்கிரமாக தைக்கணும்னு ஏன் கேட்டிங்கன்னா, நானே ஒரு சோம்பேறி, தைக்கவே மாட்டேன். ஆனால் இது தைச்சி அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த நூல் மட்டும் தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடுது. அப்புறம் கட் பண்ண அளவை விட எக்ஸ்ட்ரா கீழாமல் வந்துடும். அப்புறம் ப்ளவுஸு நம்ம ஒன்று அளவுக்கு கட் பண்ணி அது ஒரு அளவுக்கு போயிடும் அப்படின்ட்டு தான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஓரளவுக்கு முடிச்சிட்டேனே வைங்களேன். எனக்கு கை ஸ்டிச் பண்ணி ஒரு பக்கம் ஐ மட்டும் தைக்கணும். அதாவது பட்டி தைச்சிட்டு லேஸ் வாங்கி வைக்கணும், கொக்கி ஐயெல்லாம் வைக்கணும். அந்த வேலையெல்லாம் இருக்குது இன்னும். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியும் இன்றைக்கி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, என்னடா இது ஒரே நாளில் இப்படியெல்லாம் வேலை செய்கிறோமா அப்படின்னு. ஏன்னா ஊருக்கு போகணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதனால தான் சரி இந்த அளவுக்கு தைச்சது போதும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு, ஊர்லேருந்து இந்த மாங்காய் வாட்டர் ஆப்பிளாம் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் ஒன்று எடுத்து கழிச்சு பார்த்தேன். ஏதோ கொய்யாப்பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சப்புன்னு நல்லாவே இல்லை. எப்போவுமே காரஞ்சாரமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லா இனிப்பாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. நான்லாம் இனிப்பு திணி அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஆனால் இது நமக்கு நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட்டே இல்லை, சப்புன்னு தான் இருந்தது. மாங்காய் நல்லா திரண்ட காயாக கொண்டு வந்திருந்தாங்க. இதை பழுக்க வைக்கணும். நாங்கள் இது எப்படி பழுக்க வைக்கணும்னு தெரில. அப்படியே குப்புன்னு போட்டு பைக்குள்ளேயே கட்டை பைக்குள்ளேயே கிச்சனு கட்டி வச்சிட வேண்டியதுதான். மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களாம் மாம்பழம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பழுக்காத பழத்தை சாப்பிட்டோன்னா அப்படியே புழுப்பு பல்லெல்லாம் கொடுன்னு ஆயிடுது. எல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண சுடிதாரை மாட்டிக்கிட்டு அப்படியே வாக்கிங் போகலான்னு பார்க்குக்கு போகலான்னு கிளம்புனோம். அப்புறம் அப்படியே தம்பி வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டோம். அங்கே போய் என் தம்பி பையனோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒரு 2 ரவுண்ட் நடந்தேன். அப்புறமா என்னால் நடக்கிறதுக்கு மனசு தோணலை, அதனால் வச்சாச்சு. இந்த பெல்ட்டு வேறு போட்டிருக்கனால ரொம்ப டைட்டாக தெரியுது, அதனால் நடக்க முடியல. போய் உக்காந்துக்கிட்டேன். என்னோடய சுடிதார் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். சரி, இப்படி தான் இருக்கும் என்னோடய டைட் விலாகுன்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலையெல்லாம் சேர்த்து தான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போலவே இருந்தது. அதனால் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா காஃபி போட்டு குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லமோ ஏதோ எடுத்து சாப்பிட்டுக்குவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி இட்லி சுட்டு வச்சுருந்தா. கொஞ்சமாக கம்மங்கூழ் லைட்டாக ஒரு 1/2 டம்ளருக்கு இருக்கும். ஒரு காஃபி குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்புறம் தங்கச்சி வீட்டில் போய் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டேன். செல்லை பசங்க தங்கச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹாலிடே ஹோம்ஒர்க் எழுதுறேன்ட்டு. அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல கம்மங்கூழ் குடிக்கிறத. இங்கே ஒரு இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிடும்போது மட்டும் வீடியோ எடுக்கிறேன். டயட்டு தான், ஒவ்வொரு நேரம் சீட் பண்ணுறது தான். ஆனாலும் அது மூலியமாகவும் வெயிட் குறைச்சி பார்க்கலாம். குறைச்சியும் காமிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் யாரும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, டயட் இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வியாழக்கிழமையோட வாக்கிங் ஸ்டெப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.